ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவேல் குருவாழ்க குருவே துணை. அன்பர் அனைவருக்கும் திரு விசாஜோதரத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். ஓம் கம் கணபதி நமக, முருகாசரணம், கந்தாசரணம், ஓம் சோம் சரணபாய நமக. இந்த பதிவில் நாம் குரு பயிற்சியினுடைய பலன்களை பார்க்க இருக்கிறோம். அதாவது அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் உள்ளது என்பார்கள், பிண்டத்தில் உள்ளதுதான் அண்டத்தில் இருக்கிறது என்பார்கள். ஆகவே கிரகங்களின் நகர்வுகள் ஒரு மனிதனின் வாழ்க்கையில், உடலில், வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை தருகிறது என்பது ஜோதிடத்தின் நீதி. ஆகவே ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது கோள்களின் நகர்வு, அதாவது கோச்சாரம் என்பார்கள், அதையும் சேர்த்து வைத்து தான் பலம் பார்ப்பார்கள். அப்படி கோள்களின் நகர்வு என்ற கோச்சாரத்தை பார்க்கும்பொழுது சந்திரன் ஒரு ராசி ஒரு நாளுக்கு ஒரு தடவை கிடக்கிறார். செவ்வாய் புதன் சுக்கிரன் கிட்டத்தட்ட ஒவ்வொரு கிரகமும் ஒரு மாதத்தில் ஒரு ராசி கடப்பதாக வருகிறது. ஆகவே இந்த தினமாச கிரகங்களை தவிர்த்து வருட கிரகங்களாகிய குரு, சனி, ராகு, கேதுனுடைய பயிற்சிகள் மிகப்பெரிய தாக்கத்தை மனிதனின் வாழ்க்கையில் ஏற்படுத்துகிறது. ஆகவே தான் எல்லோரும் இந்த குரு, சனி, ராகு, கேது பயிற்சியை மிகவும் முக்கியமாக பார்க்கிறார்கள். அந்த வகையில் இந்த வருடத்தில் நமக்கு குரு பயிற்சியும் ராகு கேது பயிற்சியும் இருக்கிறது. அதில் முதலாக வருவது குரு பயிற்சி. அந்த குரு பயிற்சியினுடைய பலன்களை தான் நாம் இங்கே பார்க்க இருக்கிறோம். ஆகவே இந்த வருடம் வைகாசி மாதம் 18ஆம் தேதி, அதாவது ஜூன் 1, 2026 திங்கட்கிழமை இரவு 1:50 மணிக்கு சூரிய உதயாதி 49.44 நாழிகை அளவில் திருக்கணித பஞ்சாங்கப்படி குரு பகவான் மிதன ராசியிலிருந்து கடகராசிக்கு செல்கிறார். அதே குரு பகவான் ஐப்பசி மாதம் 14ஆம் தேதி, அதாவது அக்டோபர் 31, 2026 சனிக்கிழமை பகல் 12:02 மணிக்கு சூரிய உதயாதி 14.33 நாழிகை அளவில் திருக்கணித பஞ்சாங்கப்படி குரு பகவான் அதிசாரமாக கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு செல்கிறார். தை மாதம் 10ஆம் தேதி, அதாவது ஜனவரி 24, 2027 ஞாயிற்றுக்கிழமை இரவு 1:32 மணிக்கு சூரிய உதயாதி 48.55 நாழிகை அளவில் திருக்கணித பஞ்சாங்கப்படி குரு பகவான் வக்ரகதியில் சிம்மராசியிலிருந்து கடகராசிக்கு திரும்புகிறார். இதுதான் இந்த ஒரு வருடத்தில் நடக்கக்கூடிய குருவினுடைய நகர்வுகள். அதே நமது வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்தோம் என்றால் வைகாசி மாதம் 12ஆம் தேதி 26/5/2026 செவ்வாய்க்கிழமை பகல் 11:07 மணிக்கு சூரிய உதயாதி 12:49 நாழிகை அளவில் வாக்கியப்படி குரு பகவான் மிதனராசியிலிருந்து கடகராசிக்கு செல்கிறார். ஐப்பசி 3ஆம் தேதி, அதாவது அக்டோபர் 20, 2026 செவ்வாய்க்கிழமை மாலை 4:29 மணிக்கு சூரிய உதயாதி 29.14 நாழிகை அளவில் வாக்கியப்படி குரு பகவான் அதிசாரமாக கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு செல்கிறார். மாசி மாதம் 1ஆம் தேதி 13/12/2027 13/2/2027 சனிக்கிழமை பகல் 1:01 மணிக்கு சூரிய உதயாதி 17:33 நாழிகை அளவில் வாக்கியப்படி குரு பகவான் வக்ரகதியில் சிம்மராசியிலிருந்து கடகராசிக்கு திரும்புகிறார். ஆனால் எல்லோருக்கும் தெரிந்தது, நாம் திருக்கணிதப்படி தான் பஞ்சாங்கத்தை ஃபாலோ செய்கிறோம். திருக்கணித பஞ்சாங்கப்படி தான் கணக்கு என்பது. ஆகவே இந்த பதிவில் நாம் திருக்கணித பஞ்சாங்கத்துப்படி ஜூன் 1ஆம் தேதிக்கு குரு பயிற்சி நடப்பதாக வைத்து நாம் பலன் பதிவிடுகிறோம். சார், கோயிலில் 26ஆம் தேதி வைக்கிறாங்க. கோவிலில் 26ஆம் தேதி தான் வைப்பாங்க. அது பூஜைக்காக, குரு பயிற்சியினுடைய பூஜைகளுக்காக வைக்கப்படுவது. அது மட்டும் கோவிலில் ஃபாலோ பண்ணுவது, அதாவது சிராத்த திதி, பிரதோஷம், சங்கடகர சதுர்த்தி, இதே மாதிரி சஷ்டி, கிருத்திகை, இது போன்ற கோயில் விசேஷங்களுக்கும் இந்த மாதிரி பயிற்சி, கிரக பயிற்சிகளுக்கும் கோயில்களில் பின்பற்றுவது பாம்பு பஞ்சாங்கம் அல்லது வாக்கிய பஞ்சாங்கம் என்று சொல்வார்கள். ஆனால் அது கோயில் நீதிக்கு அது சரி. தனிப்பட்ட மனிதனின் வாழ்க்கைக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படித்தான் நாம் பார்க்க வேண்டும். ஏன்னா ஜாதகமே நம்ம திருக்கணித பஞ்சாங்கப்படி தான் கணிக்கிறோம். இதை பற்றி நிறைய விளக்கங்கள் ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்குறோம்.
தேவைப்படுவர்கள் கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு தனி வீடியோ போடுறேன் நான். இனி நாம் 12 ராசிகளுக்கான குரு பயிற்சி பலன்களை தனித்தனியாக பார்க்கலாம். மகர ராசி அன்பர்களை, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இதுவரை சஞ்சரித்து வந்த குரு பகவான் ஜூன் 1ஆம் தேதி அன்று 7ஆம் இடத்திற்கு வருகிறார். 7ஆம் இடம் என்பது வாழ்க்கை துணையின் இடம். வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் இடம் என்பதால் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும். கடமையில் இருந்த தொய்வு அகலும், வருமானம் உயரும், உடல்நலம் சீராகும். குடும்பத்தில் இதுவரை தாமதப்பட்டு வந்த சுபகாரியங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நிகழும். குறிப்பாக உச்சகுருவின் பறவை உங்கள் ராசியில் பதிவதால் மிச்சம் வைக்கும் அளவிற்கு பொருளாதார நிலை உயரும். 3-12 இடங்களுக்கு அதிபதியான குரு பகவான் இப்போது உச்சம் பெற்று 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். அவரது நேர்பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் எல்லா வழிகளிலும் நன்மை கிடைக்கும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும். வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் யோகம் உண்டாகும். அரசு பணிக்காக முயற்சி எடுத்தால் அது கைகூடும். உத்தியோகத்தில் தடைப்பட்ட பதவி உயர்வு தானாக வந்து கிடைக்கும். பிள்ளைகளின் முன்னேற்றம் திருப்தி தரும். குடும்ப பிரச்சனையில் இருந்த குறுக்கீடுகள் அகலும். நவகிரகங்களின் சுபகிரகமான குரு பகவான் உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் அடியெடுத்து வைக்கிறார். அவரது பார்வை உங்கள் ராசியில் பதிவதோடு 3-11 ஆகிய இடங்களிலும் பதிகிறது. உங்கள் ராசியில் குரு பார்வை பதிவதால் சுப செலவுகள் அதிகரிக்கும். இல்லத்தில் மங்கள ஓசை கேட்க வழிபிறக்கும். தொழிலில் புதிய வாடிக்கையாளர்கள் வந்திணைவார்கள். வியாபாரத்தில் போட்டிகள் அகலும். இழந்ததை மீட்க புதிய முயற்சிகளை கையாளுவீர்கள். குருவின் பார்வை 3ஆம் இடத்தில் பதிவதால் உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அண்ணன் தம்பிகளுக்கு இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். புண்ணிய தலங்களுக்கு சென்று வர வாய்ப்பு கிடைக்கும். பொதுநலத்தில் ஈடுபட்டு புகழ் குவிப்பீர்கள். ஆலய திருப்பணிகளில் ஆர்வம் கைகூடும். கை நழுவி சென்ற ஒப்பந்தங்கள் மீண்டும் வந்து சேரும். விவேகமும் வீரமும் கொண்டு செயல்படுவீர்கள். பிரபலமானவர்கள் ஒத்துழைப்பு கிடைப்பதால் வேலை செய்வது சுலபமாக இருக்கும். பணியாளர்கள் ஒத்துழைப்பால் அது இன்னும் சிறப்பாக இருக்கும். 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் தொழிலில் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கும். பழைய பங்குதாரர்களை விலக்கிவிட்டு புதிய பங்குதாரர்களை சேர்க்க முன்வருவீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களிடம் மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள். லாகா மாற்றம், இடமாற்றம் போன்றவை கேட்டபடி கிடைக்கும். வரவேண்டிய சம்பள பாக்கிகளும் வந்து சேரும். பாலிய நண்பர் ஒருவரின் பழக்கத்தால் நீங்கள் செய்யும் புது முயற்சிகள் வெற்றி பெறும். ஜனவரி 20, 2027 குரு வக்கரமடையும் காலத்தில் வருமானம் உங்களுக்கு அதிகரிக்கும். அதே நேரத்தில் செலவுகளும் கூட வரும். கட்டிய வீட்டை பழுது பார்க்கலாம். திருமணம் சம்பந்தமாக முயற்சி செய்வதற்கான சீர்வரிசை பொருட்கள் வாங்கலாம். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு கிடைக்கும் பொறுப்பு உங்களுக்கு நல்ல பொறுப்பாக அமையும். வாழ்க்கை துணை வழியே பிரச்சனைகள் வராமல் இருக்க விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இந்த காலகட்டத்தில் பெண்களின் பலன்கள் எப்படி என்று பார்த்தால், உன்னதமான வாழ்க்கை அமையும். வளர்ச்சி கூடும். வருமானம் திருப்தி தரும். குடும்ப ஒற்றுமை பலப்படும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏறும். பெற்றோரின் ஆதரவு உண்டு. உங்கள் பேரிலே அசையா சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். பணிபுரியும் பெண்களுக்கு எதிர்பார்த்த ஊதிய உயர்வு, உத்தியோக உயர்வு கிடைக்கும். புனர்பூச நட்சத்திரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது விரயங்கள் அதிகமாக இருக்கும். வீடு மாற்றம், இடமாற்றத்தை வருவதற்கான அறிகுறிகள் தென்படும். திடீர் பயணங்கள் தித்திக்க வைக்கும். கட்டிய வீட்டை பழுது பார்க்கும் யோகம் உண்டாகும். இக்காலத்தில் கடமையில் கண்ணுங்கருத்தமாக இருப்பது நல்லது. முக்கிய பொறுப்புகளை வேறு நபரிடம் ஒப்படைக்க வேண்டாம். அது முடிவடையாமல் பிரச்சனைகள் உருவாகும். ஏற்றுமதி இறக்குமதி வணிகத்தில் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும். அதே நேரம் பழைய வழக்குகள் முடிவுக்கு வந்தாலும் புதிய வழக்குகள் தோன்றி பிரச்சனைகளை கொடுக்கும். பூச நட்சத்திர காலில் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது தனவரவு தாராளமாக இருக்கும். உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் தனாதிபதியாகவும் விளங்கும் சனி பகவான் அவரது சாரத்தில் குரு சஞ்சரிக்கும் போது கொடுக்கல் வாங்கல் சரியாக இருக்கும். தொழிலில் வாடிக்கையாளர்கள் எண்ணை அதிகரிக்கும். தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவீர்கள். உறவினர்கள் உங்கள் முன்னேற்றத்தை கண்டு வியந்து போவார்கள். ஆயுத நட்சத்திர காலையில் குரு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது நன்மையும் தீமையும் கலந்தே நடைபெறும். உங்கள் ராசிக்கு 6க்கும் 9க்கும் உடைய அதிபதியான புதன் அவர் சாரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். பூரிய சொத்துக்கள் கிடைக்கும். வளைய வீட்டை பழுது பார்க்கும் எண்ணம் உண்டாகும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கும். நல்ல சந்தர்ப்பங்கள் வருவதை பயன்படுத்தி கொள்வது நல்லது. மக நட்சத்திரக்காரர்கள் குரு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காகும். மனவாழ்வில் மகிழ்ச்சி ஏற்படும். சொந்த பந்தங்களின் ஆதரவு உண்டாகும். கடன்கள் குறையும். தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் பணிச்சுமை அதிகரித்து அதற்கேற்ப ஊதியங்கள் உயரும். டிசம்பர் 5ஆம் தேதி ராகு கேது பயிற்சி நடைபெறுகிறது. மகர ராகுவும் கடக கேதுவும் மறக்க முடியாத சம்பவங்களை உருவாக்கப் போகிறார்கள். தனஸ்தானத்தை சஞ்சரிக்கும் ராகு ஜென்ம ராகுவாக மாறுகிறார். அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் கேது சப்தம ஸ்தானத்திற்கு வருகிறார். எனவே சர்ப்பதோஷத்தின் பின்னணியில் இருக்கிறீர்கள்.
ஏற்றமும் இறக்கமும் உள்ள வாழ்க்கை அமையும். எனவே இக்காலத்தில் யோகம் பெறப்பட்ட நாளில் சர்ப்பசாந்தி பரிகாரங்கள் முறையாக செய்து கொள்வது நல்லது. மேலும் குரு பயிற்சியில் நல்ல பலன்களை பெறுவதற்கு சனிக்கிழமை தோறும் ஐயப்பன் வழிபாடு சிறப்பை தரும். யோகபலம் பெற்ற நாளில் தென்திட்டை குரு பகவானை போய் சென்று வழிபடுவது மிகவும் நன்றாக இருக்கும். இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் சிறந்த நாளாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் அருள் புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற சகல செல்வங்களையும் தந்து உங்களை காற்பது வாழ்க வளமுடன், வளர்க்க சுகமுடன், அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். முருகா சரணம், கந்தா சரணம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்கனும் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் நண்பன் திரு விசாஜோதரத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம். ஓம் சோம் சரணபாய நமக.